விஷசாராயத்தால் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும், பெற்றோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பில் வளர அவர்களுக்கு 18 வயது நிறைவு பெறும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும். அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும். பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும். கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் போல மீண்டும் நிகழாத வண்ணம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், சம்பவம் குறித்து 3 மாதங்களுக்குள் ஆணையம் வழங்கும் பரிந்துரையின் அடிப்படையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் உறுதியளித்திருக்கிறார். எந்த பிரச்சனையில் இருந்தும் ஓடி ஒளிபவன் நான் அல்ல என குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் விஷசாராயத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டும் பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் நாடகத்தை அரங்கேற்றியதாக விமர்சித்தார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழா வண்ணம் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கவும், கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் இது குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் வழங்கும். அதன் அடிப்படையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள். உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிவப்பன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் தன் கையில் இருப்பதாகவும், ஆனால் அதை வைத்து அரசியல் பேச விரும்பவில்லை எனவும் முதலமைச்சர் கூறினார். அது மட்டுமின்றி சமூக விரோத சக்திகளிடம் இருந்து மக்களை காக்க எந்தவித கடுமையான நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை. துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.